இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களாம் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. இவங்களுடைய வரலாறுகளை பற்றி தான் இந்த ஒரு சேனலில் பார்க்க போகிறோம். இவங்களுடைய ஆலயம் வந்துட்டு பழனியிலேருந்து திண்டுக்கல் வர ரோட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர்னு சொல்லுவாங்க. இவங்களோட உண்மையான பேர் காளிமுத்து. ஆனால் இவங்களை எல்லாரையும் பழனிசாமி ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. இவர் பிறந்ததுலேருந்து குடும்பத்தோட அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமலே வளர்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க ஊர்லேயே பெரிய பணக்காரர் ஒருத்தரான பால்காரர் வீட்டில் வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஏஜ் வர்றப்போ அவர் வந்துட்டு ஒரு கோவத்தில் அந்த பால்காரர் ஐயாவை அரைஞ்சிட்றாங்க. இப்படி அரைஞ்சோன்னே பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சில பேர் இவங்களை தூக்கி கொண்டு போய் இடுமன் மலைக்கு கீழே உள்ள ஒரு தோப்பில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு போய்கிட்டு இருந்த ஒரு சில பேர் பார்த்து என்ன இங்கே படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மூச்சு இல்லாத பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ டாக்டர்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு. இறந்துட்டாங்கன்னு சொல்லோன்னே நான் மற்ற காரியெல்லாம் பண்ணுறதுக்கு வச்சுருக்குறாங்க. அப்படி பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறப்போ திடீர்னு அவர் எந்திரிச்சு அந்த இடுமன் மலைக்கு கீழே ஒரு பாறையில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதுக்கப்புறம் இவர் நிறைய குழந்தைங்களை வாய் பேச முடியாதவங்களாம் வாய் பேச வச்சுருக்காரு. நிறைய நல்லதும் பண்ணிட்டு வந்திருக்காரு. நிறையோட கர்மாவே அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரை நோக்கி நிறைய பேர் போக ஆரம்பித்தாங்க. போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு ஆலயமே அமைச்சிட்டாங்க. இவர் உயிரோடு இருந்த காலத்தில் சாப்பாட்டுக்கும் சரி இருக்கிறதுக்கும் இடத்துக்கும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்துருக்கிறாரு. அதனாலேயே இப்போ அவரை நோக்கி போகிறவங்க யாருமே பசியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்நேரமும் அன்னதானம் வழங்கிட்டே இருக்காங்க. இவங்க உயிரோடு இருந்த காலத்தில் இவங்களை தேடி நிறைய பேர் கர்மா அனுபவிச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இவங்க என்ன சொல்லுவார்னா, அதாவது குப்பையை பிறக்கி போடு, அந்த கல்லை சுற்றிட்டு வா, அந்த மரத்தை சுற்றிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னோட நோய் சரியாக போயிடும், உன்னோட கர்மா அழிஞ்சிரும் அந்த மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருவாங்களாம். அதுதான் ஒன்று சொல்லுவாங்க, காசிக்கு போனால் கூட தீராத உன்னுடைய கர்மா கணக்கன்பட்டி வந்தனா தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு அதாவது இந்த ஆலயத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நிறைய பேர் இந்த ஒரு ஆலயத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்காங்க. மறக்காமல் போய் பாருங்கள்.